சார் நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கு கடன் வாங்கியதுண்டா? வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் என்ன உணர்ந்தீர்கள்? ஒரு நிம்மதி கிடைத்தது. பிரச்சனை தீர்ந்தது போல தோன்றியது. ஆனால் அடுத்த நாளிலிருந்து என்ன நடந்தது? தினமும் காலையில் எழுந்தவுடன் கடன் நினைவு வந்தது. தினமும் இரவு தூங்கும் முன் கடன் நினைவு வந்தது. அந்த மனிதனை பார்க்கும்பொழுது வேறொரு வழியில் போனீர்கள். தொலைபேசி அழைப்பு வரும்பொழுது பயந்தீர்கள். இந்த வலி உங்களுக்கு தெரியும் அல்லவா? சாணக்கியர் சொல்கிறார், கடன் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. அது உன் கழுத்தை நெரிக்காது, ஆனால் உன் மனதை நெரிக்கும், உன் தூக்கத்தை கெடுக்கும், உன் கௌரவத்தை அழிக்கும். இன்று நாம் பார்க்கப் போவது கடன் என்பது உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கிறது என்பதையும் கடனிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும். கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உன் வாழ்க்கையை காப்பாற்றும். காரணம் 1. கடன் உன் கௌரவத்தை அழிக்கிறது நண்பர்களே. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார், கடன் பட்டவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கடன் கொடுத்தவன் முன்னால் தாழ்ந்து போகிறான். இதை உணர்ந்திருக்கிறீர்களா? கடன் கொடுத்தவன் உன் நண்பனாக இருந்தாலும் அவனிடம் பேசும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. அவன் எதையாவது சொன்னால் திரும்பி பேச முடியாமல் போகிறது. ஏனென்றால் மனதில் ஒரு கடன் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிங்கம் கூண்டில் அடைக்கப்பட்டால் அது சிங்கமாக இருந்தாலும் சிறியதாக தெரிகிறது. கடன் என்பது அந்த கூண்டு. அதில் சிக்கியவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சிறியவனாகவே காட்சி தருகிறான். சாணக்கியர் அறிவுறுத்துகிறார், உன் கௌரவம் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வம். அதை காசுக்கு அடகு வைக்காதே. பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம். கௌரவம் போனால் மீண்டும் கொண்டு வர முடியாது. காரணம் 2. கடன் உன் நட்பை அழிக்கிறது நண்பர்களே. சாணக்கியர் சொல்கிறார், பணம் கடன் கொடுத்த நாளிலிருந்து நட்பு கடன் வாங்க ஆரம்பிக்கிறது. கடன் திரும்ப கொடுக்கும் வரை அந்த நட்பு முழுமையாக இருக்காது. இதை நீங்களே யோசியுங்கள். உன் நண்பனிடம் கடன் வாங்கியிருக்கிறாய். அடுத்த முறை அவனை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? நீ சிரிக்கிறாய். ஆனால் அந்த சிரிப்பு மனதிலிருந்து வருவதில்லை. அவன் ஏதாவது கேட்பானா என்ற பயம் இருக்கிறது. ஒரு நாள் அந்த நட்பு சேதமடைகிறது. 2 பேரும் தவறு செய்யவில்லை. ஆனால் கடன் என்ற ஒரு சிறிய விஷயம் ஒரு அழகான நட்பை அழித்து விடுகிறது. சாணக்கியர் அறிவுறுத்துகிறார், நட்பை பணத்தை விட மதிப்பானது என்று நினைத்தால் நண்பனிடம் கடன் வாங்காதே. வேறு வழியில் தேடு. நல்ல நண்பன் கிடைப்பது அரிது. கடனுக்காக அந்த நட்பை இழந்து விடாதே. காரணம் 3. கடன் உன் மனநிலையை அழிக்கிறது நண்பர்களே. இது மிகவும் ஆபத்தான விளைவு. சாணக்கியர் சொல்கிறார், கடன் பட்டவன் தினமும் 2 வாழ்க்கை வாழுகிறான். பகலில் வேலை செய்கிறான், இரவில் கடன் நினைத்து தவிக்கிறான். இந்த 2 வாழ்க்கையும் அவனை உள்ளிருந்து அரிக்கின்றன. நட்பர்களே, இதை உணர்ந்திருக்கிறீர்களா? கடன் இருக்கும் பொழுது சரியாக தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் மனதின் ஒரு மூலையில் எப்பொழுதும் கடன் என்ற கல் கிடக்கிறது. அறிவியல் ஆய்வுகள் கூட சொல்கின்றன, கடன் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. உறவுகள் சேதமடைகின்றன. சாணக்கியர் அறிவுறுத்துகிறார், வாழ்க்கையில் நிம்மதியை விட பெரிய செல்வம் இல்லை. கடன் அந்த நிம்மதியை திருடுகிறது. குறைவாக வாழு, ஆனால் கடனில்லாமல் வாழு. அந்த வாழ்க்கை லட்சாதிபதியை விட சுகமானது. காரணம் 4. கடன் உன் எதிர்காலை அழிக்கிறது நண்பர்களே. சாணக்கியர் சொல்கிறார், இன்றைய கடன் நாளையின் சுதந்திரத்தை அடகு வைக்கிறது. கடனில் வாழ்பவன் தன் எதிர்காலை வேறொருவன் கையில் கொடுத்து விடுகிறான். இதை யோசியுங்கள். நீ கடன் வாங்கியிருக்கிறாய். இப்போது உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது. ஒரு புதிய தொழில், ஒரு நல்ல முதலீடு, ஒரு வாழ்க்கையை மாற்றும் முடிவு. ஆனால் நீ என்ன செய்ய முடியும்? கடன் திரும்ப கொடுக்க வேண்டும். அதனால் அந்த வாய்ப்பை விட வேண்டியதாகிறது. இப்படி எத்தனை வாய்ப்புகள் கடன் காரணமாக உன் கையிலிருந்து நழுவிப் போகின்றன? சாணக்கியர் அறிவுறுத்துகிறார்,
கடன் இல்லாமல் வாழ்பவன் எப்போதும் சுதந்திரமாக முடிவு எடுக்கலாம். வாய்ப்பு வந்தால் பயமின்றி பிடிக்கலாம். கடன் இல்லாதவன்தான் உண்மையான சுதந்திரமான மனிதன். கடனில் இருந்து விடுபட சாணக்கியரின் 3 வழிகள். நண்பர்களே, இப்பொழுது கடனில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், கடனில் விழுந்தவன் அழக்கூடாது. அதிலிருந்து விடுபட வழி தேட வேண்டும். புத்திசாலி தன் தவறிலிருந்து கற்றுக்கொள்கிறான். முட்டாள் அழுது கொண்டே இருக்கிறான். வழி 1: செலவை குறையுங்கள். இப்போது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் என்ன என்று பட்டியலிடு. அவற்றை நிறுத்து. அந்த பணத்தை கடன் திரும்ப கொடுக்க பயன்படுத்து. வழி 2: கூடுதல் வருமானம் தேடுங்கள். உன்னிடம் இருக்கும் திறமையை பயன்படுத்து. பார்ட் டைம் வேலை, ஃப்ரீலான்ஸ் வேலை, ஏதாவது ஒரு வழியில் கூடுதல் பணம் சம்பாதி. அந்த பணம் முழுவதும் கடன் திரும்ப கொடுக்க பயன்படுத்து. வழி 3: மிகப்பெரிய கடனை முதலில் தீர்க்கும். பல கடன்கள் இருந்தால் அதிக வட்டியுள்ள கடனை முதலில் கட்டு. அது தீர்ந்தவுடனே அடுத்த கடனுக்கு போ. இப்படி ஒவ்வொன்றாக தீர்க்கும் பொழுது மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கடன் ஒரு நாளில் வரவில்லை, ஒரு நாளில் போகாது. ஆனால் தினமும் ஒரு அடி எடுத்து வைத்தால் நிச்சயம் விடுபடலாம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்தவற்றை நினைவில் வையுங்கள். கடன் உன் கௌரவத்தை அழிக்கிறது. கடன் உன் நட்பை அழிக்கிறது. கடன் உன் மனநிலையை அழிக்கிறது. கடன் உன் எதிர்காலை அழிக்கிறது. சாணக்கியர் கடைசியாக சொல்கிறார், கடனில்லாமல் வாழ்வது ஒரு கலை. அந்த கலையை கற்றவன் வாழ்க்கையில் எந்த சுமையும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வான். குறைவாக வாழு, ஆனால் தலை நிமிர்ந்து வாழு. நண்பர்களே, இப்பொழுது கடனில் இருக்கிறீர்களா அல்லது கடனில்லாமல் வாழ்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த சாணக்கிய நீதியுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும். நன்றி.